சற்று முன் அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகைக்கு சென்றடைந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அங்கு தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய். தற்போது அந்த உரிமை கோரும் கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறார். ஆளுநரும் அவருக்கு பொன்னாடை போர்த்தி ஒரு நினைவு பரிசை வழங்கி அவரை வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது தமிழக ஆளுநரை தாவேகா கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த கடிதத்தை முறைப்படி வழங்கியிருக்கிறார். முறைப்படி பெற்றுக்கொண்ட அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட தமிழக ஆளுநர் விஜய்க்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுவதற்கான சூழல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது தாவேகா தனது ஆதரவு கடிதங்களுடன் காங்கிரஸ் தனது ஆதரவு கடிதங்களை தந்திருக்கிற நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைகளுக்கு சென்றடைந்து ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். விரைவில் அவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்பதான செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார். அவரோடு கூட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என முக்கியமானவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர்.